குட் மார்னிங் டு ஆல். சரி, இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் பார்க்க போறோம். என்னன்னா, சொசைட்டி பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கருத்து இருக்கும். இப்போ எனக்கு நான் சமூகத்தை பார்க்குற பார்வை வேற மாதிரி இருக்கும், நீங்க பார்க்கறது வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பார்ப்போம். இப்படி உதாரணத்துக்கு நான் இப்போ நடந்து போறேன் அப்படின்னா, அங்க நிறைய பேர் கூட்டமா இருக்காங்கன்னா என்ன அந்த இடத்துல கூட்டம் அப்படின்னு ஓடி போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அங்க ஏதாவது பிரச்சனைனா நம்மனால ஏதாவது முடிஞ்ச உதவியோ அல்லது ஏதோ ஒண்ணு நம்மளோட பிரசன்ஸ் அங்க இருக்கிற மாதிரி நம்ம பார்க்குவோம் இல்லையா? இப்ப நான் அந்த மாதிரி தான் பார்ப்பேன். அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா? சொசைட்டி பத்தின உங்களோட பொறுப்பு என்னவா இருக்குது அப்படின்றத சதீஷ் இன்னைக்கு சொல்லலாம்னு நினைக்கிறாரு. நமக்குரிய 5 பில்லர்ல SRAல இது இம்ப்ளிமெண்ட் ஆகுது. என்ன அப்படின்றத சதீஷ் சொல்லுவாரு. என்னன்றத பார்க்கலாம். ஸோ குட் மார்னிங் டு ஆல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் அப்படின்னா, ஒரு பர்சனுக்குமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஸோ அவங்க சொசைட்டில ஒரு ரோல்ஸ் பிளே பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ நான் ஸ்டூடெண்டா இருக்கேன் அப்படின்னா என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி டோட்டலா வேறையா இருக்கும். ஸோ இதே நான் சரவணாக்கு நான் ஒரு ஃப்ரெண்டா இருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் ஃப்ரெண்டா இருக்கும்போது என் ரெஸ்பான்சிபிலிட்டி வேறையா இருக்கும். ஸோ அது என்னென்ன பர்சன்ஸுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸோ இது நம்ம அடல்ட் ஆக அது நம்ம எந்த மாதிரி ரீச் ஆகும், ஸோ அது எப்படி நம்ம சொசைட்டிக்கு க்ரோத் ஹெல்த்தாக இருக்கும் நம்ம தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பேசிக்லேருந்து நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம எப்படி வளர்ந்து வந்திருப்போம்னு உங்களுக்கே தெரியும். ஸோ சின்ன வயசுல நம்ம அவ்வளோக்கா சொன்னது பேச்சை நம்ம கேட்டிருக்க மாட்டோம், கொஞ்சம் குறும்புத்தனம் இருந்திருக்கும். அது போக நம்ம அவ்வளோக்கா நிறைய சொல்றதை நம்ம காதில் எடுத்துப்போம், ஆனால் அதை நம்ம பண்ண மாட்டோம். நம்ம மைண்டுக்குள்ள நிறைய விஷயம் ஓடி ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்போம், நமக்கு என்ன தோணுதோ அதைத்தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் சின்ன வயசுல தான் இதெல்லாம் நடக்கும். ஸோ நம்ம போக போக நம்ம நிறைய லேர்ன் பண்ண நம்மளோட திங்கிங் சென்ஸ் மாறும். ஸோ அப்படி அந்த திங்கிங் சென்ஸ் மாற இதையே நடக்குது அதையே நடக்குது நமக்குள்ளேயே நம்ம ஒரு கொஸ்டின் நம்ம கிரியேட் பண்ணிப்போம். ஸோ அதுக்கு ஆப்போசிட்ல நமக்கு ஆன்சர் பண்றவங்க இருந்தா நம்ம அவங்கள்ட்ட கேட்போம். சப்போஸ் அவங்க இல்லை அப்படின்னா நமக்கு என்ன தோணுதோ நம்ம அதை தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இதுதான் இதுக்கு கரெக்ட் அப்படின்னு நம்மளே பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம மெச்சூரிட்டி லெவல் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது போக போக எப்படி மாறும் அப்படின்னா, ஆஸ் நான் ஒரு பப்ளிக்கா நான் இருக்கும்போது என்னோட சரௌண்டிங்ல மட்டும் இல்லாம ஒரு பப்ளிக்கா வெளியே எந்த விஷயம் நடந்தாலுமே அந்த இடத்துல நான் கேள்வி கேட்பேன். இது ஏன் நடக்குது அது ஏன் நடக்குதுன்னு அந்த மெச்சூரிட்டி லெவல்ல நான் கேட்பேன். ஸோ இப்போ நான் ஆஸ் அ ஸ்டூடெண்டா இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு 10th 12th எல்லாம் தாண்டும் போது எனக்கு மெச்சூரிட்டி வந்துடும். ஸோ இதெல்லாம் நல்லது இதுதான் கெட்டது நான் ஒரு டெசிஷன் எடுக்கிற அளவுக்கு நான் வந்துடுவேன். ஸோ அப்படிங்கும்போது பப்ளிக்ல ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னா அது ஏன் நடக்குது, இது ஏன் இது தப்பு அது ரைட்டுன்னு நான் அந்த இடத்துல நான் சொல்லுவேன். ஸோ அப்படி சொல்றதுனால இந்த சொசைட்டிக்கு என்ன பலன் அப்படின்னா, நான் சொல்றத ஒரு 4 பேர் கேட்பாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க சரௌண்டிங் கிட்ட போகும்போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும்போது அது நல்ல விஷயமா இருந்தா எல்லாத்துக்குமே நல்லதா இருக்கும். சப்போஸ் அது நெகட்டிவா இருந்தா இனி அந்த இடத்துலயே சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இது எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்னு நான் சொல்லலாம். ஸோ இப்போ நான் ஸ்டூடெண்டா இருக்கேன் அப்படிங்கும்போது காலேஜ் ஈவெண்ட்ஸ் நிறைய நான் அட்டன் பண்றேன் அப்படின்னா இந்த சொசைட்டி தவிர நிறைய நாலேஜும் நான் ஏர்ன் பண்ணுவேன். ஸோ அந்த நாலேஜை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்குள்ள மட்டுமே வச்சுக்க மாட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் சொல்லி தருவேன், அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி தருவான். ஸோ இந்த மாதிரி நாலேஜ் நிறைய பேர் பக்கம் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இப்படி ஸ்ப்ரெட் ஆகும்போது அந்த சொசைட்டியே க்ரோத் ஒரு ஹெல்த்தி க்ரோத்தோட அது அந்த சொசைட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த அடல்ட் ஏஜ் வரைக்குமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அந்த அடல்ட் ஏஜுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க தனி ஃபேமிலிஸ் வந்துடும். ஸோ அவங்க தனியாக அவங்க ஒர்க் போவாங்க. ஸோ அவங்களோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக அவங்க உழைப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் உழைப்பாங்க அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. எப்பயுமே ஒருத்தவங்க அவங்கவுங்க ஒர்க்குக்கு போகிறாங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க அவங்கள டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு 25 இயர்ஸ்க்கு மேலே ஆயிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்னா நான் ஒர்க் போகிறது எனக்கு மட்டும் கிடையாது, என் ஃபேமிலி நான் ரன் பண்ணுறதுக்கு. ஸோ என் ஃபேமிலி நான் ரன் பண்ணால் அதனால என்ன நல்லது, எனக்கு என் ஃபேமிலி க்ரோத் நல்லா இருக்கும். ஸோ அது போக என்னோட ஃபேமிலியில எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது, நான் பாட்டுக்கு நான் இந்த சொசைட்டியில் நல்லா இருந்துட்டு போயிடலாம். ஸோ அப்படிங்கும்போது ஒரு ரோல்ஸுக்கு ஏற்ற மாதிரியுமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மாறுது. ஸோ நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது என் ரெஸ்பான்சிபிலிட்டி வேறையா இருக்குது. இதே நான் பப்ளிக்காக இருக்கும்போது என் ரெஸ்பான்சிபிலிட்டி வேறையா இருக்கு. நான் அடல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி மேனாக இருக்கும்போது என் ரெஸ்பான்சிபிலிட்டி மாறுது. ஸோ இந்த எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்ம தான் நம்ம எடுத்து பண்ணணும். ஸோ இதை நான் ஏன் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். சில பேர் அந்த 10th 12thலேயே கொஞ்சம் அந்த மெச்சூரிட்டி லெவல் வராமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ராங்கான வேஸில் போயிடுவாங்க. ஸோ அப்படி போகும்போது அவங்களோட பின்விளைவு எப்படி இருக்குன்னா 25 இயர்ஸுக்கு மேலே அவங்களோட லைஃப் அவங்களால கேரி பண்ண முடியாது.
ஸ்டேபிளா நிக்க முடியாது. இதே அந்த 10th 11th 12th மேலனா, ஏன் 10th 11th நான் வந்துட்டு மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, அந்த ஒரு 3 இயர்ஸ் பீரியட தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெச்சூரிட்டி லெவல் பீரியட்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த டைம்ல தான் அவங்க அந்த லைஃப் வரைக்கும் அவங்க கத்துக்கிட்டது, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th வரைக்குமே அவங்க என்னெல்லாம் கத்துக்கிட்டாங்க, என்னென்ன விஷயம்லாம் அவங்க கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் அவங்க மைண்ட்குள்ள ஸ்டோர் ஆகி இதுதான் கரெக்டா அதுதான் தப்புன்னு டெசிஷன் எடுக்கிற பீரியட். ஸோ அந்த டெசிஷன் எடுக்கிற பீரியட் வந்துட்டு தப்பா டெசிஷன் எடுத்துட்டாங்க அப்படின்னா ராங்கான வேஸ்ல தான் போவாங்க. அப்படி போனா அவங்களால ஃபியூச்சர்ல ஸ்டேபிளா இருக்க முடியாது. ஸ்டேபிளா இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், லைஃப்ல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் தான் ஆகும். ஸோ மணி கிடைக்காது, ஃபேமிலியை சரியா பார்த்துக்க முடியாது, ஸோ நிறைய கடன், இந்த மாதிரி நிறைய ஆக ஆக அவங்களால இந்த சொசைட்டில ஒரு ஹெல்த்தி ஃபேமிலியா இருக்க முடியாது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன் வந்துட்டு 1 or 2 நம்ம வந்துட்டு திங்க் பண்ணி நம்ம எடுக்கணும். ஸோ அப்படிங்கும்போது நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்துட்டு காரணமா இருப்பாங்க. ஸோ நம்ம சரௌண்டிங்ஸ் என்விரான்மெண்ட்ல நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம சரௌண்டிங்ஸ்ல நம்ம வந்துட்டு நம்ம கரெக்டாக வச்சிருக்கணும். ஸோ நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்போட, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸோட, நல்ல ஒரு ஸ்டடி நாலேஜோட நம்ம இருந்தோம்னா நம்ம திங்கிங் சென்ஸ் நல்லா இருக்கும். ஸோ நம்மளால ஃபியூச்சர்ல ஸ்டேபிளா இருக்க முடியும். நம்மளுக்குரிய பொறுப்பு இருக்கு இல்லையா, அது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னாரு. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் சரியா, அதை நீங்க வந்து வெறுமனே கடந்து போகாம, ரோட்ல போகும்போது நம்ம பார்த்துட்டு கடந்து போகாம நமக்குரிய பொறுப்பு அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்றத நம்ம காமிச்சோம்னாதான் சிறந்த குடிமகனா இருப்போம் சரியா. இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க ஒவ்வொரு முறையும் நீங்க உங்களோட தேவைகளை அந்த இடத்துல பயன்படுத்தணும் சரிங்களா. இதுதான் நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு பர்சனுக்கான ஒரு லட்சணம் அப்படின்றத நான் சொல்றேன். நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில வேற ஒரு டாபிக்